குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாதகரும் சாதனையும். இதை உணர்ந்தவர்கள் மேலே கூறப்பட்ட கருத்தை ஒருபோதும் கூறமாட்டார்கள் என்று கருத்து தெரிவிக்கலாம். இதற்கு விடையாக நாம் கூறுவது இதுதான்: விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக மனித அறிவு வளர்ச்சி பெற்றுள்ளது என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதன் உதவியால் நாம் ஆன்ம ஞானம் பெறுவது ஒருபோதும் முடியாத காரியம். ஏனெனில் விஞ்ஞானம் உலகின் காரணப் பொருளை நம்மை விட தாழ்ந்த, மிகவும் கீழ் நிலையை சேர்ந்த உயிரற்ற ஜடம் என்றுதான் போதிக்கின்றது. 17. வெளியில் தேடுகின்ற விஞ்ஞானத்தால் உலகின் காரணகர்த்தாவை அறிய முடியாது. அத்தகைய விஞ்ஞானத்தின் உயர்வை ஏற்றுக்கொண்ட மேலை நாடு புறப்பொருட்களில் நாட்டம் கொண்டு இன்ப நுகர்ச்சிதான் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்று முடிவு செய்து விட்டது. ஜட பொருளில் இருந்துதான் உலகமும் அதில் காணப்படும் பொருட்களும் உயிர் இனங்களும் தோன்றியுள்ளன என்று எதிர்காலத்தில் ஒருவேளை விஞ்ஞானத்தின் உதவியுடன் நிரூபித்து விட்டாலும் அதனால் நாம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை. ஏனெனில் அவர்கள் ஏற்று கொள்ளவில்லை என்பதற்காக உள்ளுலகை பற்றிய நமது கருத்துக்கள் மறைந்து விடாது. மறைப்பொருளாகவும் நிரூபிக்கப்படாததாகவும் அது நம்மிடம் எப்போதும் இருந்து வரும். ஆனால் ஒன்று, இன்ப நாட்டத்திலிருந்து விடுபட்டு உள்முகமாதவன் மூலமாக மட்டுமே மனிதன் முக்தி அடைய முடியும் என்ற உண்மையை அறியும் வரை தேச காலம் கடந்த இரண்டற்ற பரம்பொருளை உணர்ந்து நிரந்தர அமைதி பெறுவது என்பது முடியாத ஒன்றாகவே இருக்கும். எல்லா அவதார புருஷர்களும் குழந்தை பருவத்திலேயே அவ்வப்போது உள்ளுலக கருத்துக்களில் ஆழ்ந்து விடுவதை காண்கிறோம். எடுத்துக்காட்டாக, கிருஷ்ணர் சிறு குழந்தையாக இருக்கும்போதே பெற்றோருக்கும் நண்பர்களுக்கும் பல முறை தன் தெய்வ தன்மையை வெளிப்படுத்தி உள்ளார். 18. அவதார புருஷர்களிடம் குழந்தை பருவம் முதலே பரவச நிலை வெளிப்பாடுகள். புத்தர் ஒரு நாள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த போது நாவல் மரம் ஒன்றின் கீழ் பரவச நிலையில் திளைத்திருந்ததை தேவர்களும் மனிதர்களும் கண்டு ஆனந்தம் கொண்டனர். இயேசு தன் அன்பினால் காட்டு பறவைகளை அழைத்து அவற்றிற்கு தம் கையாலேயே உணவளித்தார். ஆச்சாரிய சங்கரர் தனது தெய்வீக சக்தியின் வலிமையினால் தன் அன்னையிடம் துறவறம் பூணுவதற்கான அனுமதி பெற்றார். சைத்தன்யர் ஆன்மீக பேர் உணர்வினால் பரவச நிலையை அடைந்தது மட்டுமின்றி இறைவனிடம் பிரேம பக்தி கொண்டவன். நல்லவை தீயவை அனைத்திலும் இறைவனின் வெளிப்பாட்டை காண்கிறான் என்ற உண்மையை அருளினார். ஸ்ரீ குருதேவரின் வாழ்க்கையிலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் பலவற்றை காணலாம். அவற்றுள் சிலவற்றை இங்கு கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குருதேவரிடம் இருந்து கேட்டபோது அவர் சிறு வயதிலேயே பரவச நிலைகளை அடைந்திருந்தார் என்பதை அறிந்து கொண்டோம். அவர் சொன்னார்: கிராமத்தில் காமார்புகூரில் குழந்தைகளுக்கு சிறு கூடைகளில் பொறி கொடுப்பது வழக்கம். கூடைகள் இல்லாத வீடுகளில் குழந்தைகள் உடுத்தியிருக்கும் துணிகளிலேயே பொறியை முடித்து கொடுத்து விடுவார்கள். 19. 6 வயதில் குருதேவரின் முதல் பரவச நிலை. சிறுவர்கள் பொறியை தின்றபடியே வயல்வெளிகளில் சுற்றித் திரிவார்கள். எனக்கு 6-7 வயதிருக்கும். ஒரு நாள் காலை பொழுதில் கூடை ஒன்றில் பொறியை வைத்து தின்றவாறே வயல் வரப்பு வழியாக நடந்து கொண்டிருந்தேன். அது வைகாசி அல்லது ஆனி மாதமாக இருக்கலாம். வானத்தின் ஒரு பகுதியிலிருந்து மலை மேகங்கள் திரளத் தொடங்கின. நான் அந்த கருமையின் அழகில் ஈடுபடலானேன். சிறிது நேரத்தில் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்துவிட்டன. அந்த கருமை பின்னணியில் பால் போன்ற வெண்ணிற நாரைகள் சில அமைதியாக பறந்து சென்றன. என்ன அற்புதமான காட்சி அது!
அதன் அழகில் என்னையே நான் மறந்து விட்டேன். அப்படியே அதில் லயித்து புற உலக நினைவை இழந்து கீழே விழுந்தேன். கையிலிருந்த பொறி வயலில் விழுந்து சிதறியது. எவ்வளவு நேரம் அங்கே கிடந்தேனோ தெரியாது. நான் வீழ்ந்து கிடப்பதை கண்டவர்கள் என்னை வீட்டிற்கு தூக்கிச் சென்றார்கள். புற உலக நினைவை இழந்து நான் பரவச நிலை எய்தியது இதுதான் முதல் தடவை. குருதேவரின் பிறந்த ஊரான காமார்புகூருக்கு வடக்கே ஏறக்குறைவு 2 மைல் தொலைவில் அனூர் என்ற சிற்றூர் இருக்கிறது. அந்த சிற்றூரில் கோயில் கொண்டருளும் விசாலாட்சி விழிப்புற்ற தெய்வம். அக்கம் பக்கத்து கிராம மக்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு விசாலாட்சிக்கு வழிபாடும் காணிக்கைகளும் செலுத்துவதாக வேண்டிக் கொள்வார்கள். வேண்டுதல் நிறைவேறியவுடன் கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன்களை செலுத்துவர். இந்த கோயிலுக்கு ஆண்களை விட பெண்களே அதிகமாக வருவது வழக்கம். பலர் நோய்கள் நீங்குவதற்காக வருபவர்களே. தற்போதும் கூட கிராமத்தின் உயர்குடி பெண்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு சென்று தேவி விசாலாட்சி முதலில் அங்கு எழுந்தருளிய விதம் பற்றியும் அவளது அருள் வெளிப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றியும் கதை பாடல்களை பாடுவதுண்டு. அன்னை அங்கு குடிகொண்டுள்ளதால் அவ்வழியில் மக்கள் அச்சமின்றி சென்றனர். 20 விசாலாட்சி கோயிலுக்கு செல்லும் வழியில் 2வது பரவச நிலை. அவ்வழியில் மக்கள் அச்சமின்றி சென்றனர். தற்போதைய நிலையை விட குருதேவரின் காலத்தில் காமார்புகூர் கிராமம் மக்கள் தொகை மிக்கதாகவும் செல்வ வளம் பெற்றதாகவும் இருந்தது. இன்று நாம் அங்கு காண்கின்ற இடிந்து போன செங்கற்கட்டிடங்கள், அவற்றை சூழ்ந்து மண்டிக் கிடக்கின்ற புதர்கள், சிதிலமான கோயில்கள், பாழ்பட்ட மண்டபங்கள் எல்லாம் இதற்கு சான்றாக உள்ளன. ஆகவே அந்த காலத்தில் ஆனூர் விசாலாட்சி கோயிலுக்கு வந்த மக்கள் கூட்டமும் மிகுதியாக இருந்திருக்கும் என்று ஊகித்து கொள்ளலாம். வயல்களில் நடுவில் திறந்த வெளியில் தேவி எழுந்தருளி இருக்கிறாள். அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தேவியின் மீது மழையோ வெயிலோ படாதிருக்க ஆண்டுதோறும் புற்கூரை வேய்வார்கள். அங்கு தற்போது காணப்படுகின்ற இடிபாடுகளை பார்க்கின்ற போது ஒரு காலத்தில் அங்கே செங்கற்களால் கட்டப்பட்ட நல்லதொரு கோவில் இருந்திருக்கும் என்பது தெரிகிறது. இதை பற்றி ஆனூர் மக்களிடம் நாங்கள் கேட்டபோது தனக்கு கோயில் எதுவும் வேண்டாம் என்று தேவியே கோவிலை இடித்து விட்டதாக கூறினர். அவர்கள் சொன்னார்கள், கிராமத்தின் இடைச்சிறுவர்கள் தேவிக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் காலையில் மாடுகளுடன் வந்து அவற்றை மேயவிட்டு பின்னர் அங்கு அமர்ந்து கதை, பாட்டு, விளையாட்டு என்று நேரத்தை கழிப்பார்கள். காட்டு மலர்களை பறித்து தேவிக்கு அலங்காரம் செய்து மகிழ்வார்கள். யாத்திரிகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் தேவிக்கு காணிக்கையாக செலுத்துகின்ற பணத்தையும் இனிப்புகளையும் அந்த சிறுவர்களே எடுத்து கொள்வார்கள். கள்ளங்கபடமற்ற அந்த சிறுவர்களின் சின்ன சின்ன குறும்புகளை தேவி அன்புடன் ஏற்றுக்கொண்டாள். அவற்றை அவள் விரும்பவும் செய்தாள். அப்போது அந்த கிராமத்து செல்வந்தர் ஒருவர் தம் பிரார்த்தனை நிறைவேறியதால் ஒரு கோயில் கட்டி அதில் தேவியை பிரதிஷ்டை செய்தார். பூஜாரி நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் வந்து பூஜை செய்வார். பூஜை முடிந்ததும் கோவிலை மூடிவிட்டு சென்று விடுவார். பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் வருகின்ற பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை சாளரம் போன்ற கதவுகளில் வழியாக உள்ளே செலுத்திவிட்டு சென்று விடுவார்கள். இதனால் சிறுவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. இனிப்புகள் வாங்கி தேவிக்கு படைத்து உண்ணவும் மகிழ்ச்சியாக விளையாடவும் வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. மனம் வருந்திய அவர்கள் தேவியிடம், அம்மா, எங்களுக்கு தின்பண்டங்கள் இல்லாமல் செய்துவிட்டாயே. நீ கொடுக்கும் பணத்தால் நாங்கள் தினமும் இனிப்புகள் வாங்கி உண்டு மகிழ்ந்தோம்.
இனி யார் எங்களுக்கு தின்பண்டங்கள் எல்லாம் கொடுப்பார்கள் என்று கண்ணீருடன் கேட்டனர். கள்ளங்கபடமற்ற அந்த சிறுவர்களின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்த தேவி கோவில் சுவரில் அன்றிரவு ஒரு பெரிய பெரிய விரிசலை உண்டாக்கினாள். அடுத்த நாள் காலையில் இதனை கண்ட பூஜாரி கோவில் இடிந்து விடுமே என்ற பயந்து தேவியின் திருவுருவத்தை வெளியில் கொண்டு வந்து விட்டார். அதற்கு பின் கோவிலை பழுது பார்க்கவும் புதுப்பிக்கவும் பலர் முயன்றனர். ஆனால் தேவி அவர்கள் கனவில் தோன்றியும் வேறு பல வழிகளிலும் அது தனக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்து விட்டாள். அதையும் மீறி கோவிலை புதுப்பிக்க முயற்சித்த பலரது கனவில் தோன்றி வயல்களில் நடுவில் திறந்த வெளியில் அந்த சிறுவர்களுடன் வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள். என்னை கோவிலுக்குள் வைத்து சிறைப்படுத்த முயன்றால் உன்னை அழித்து உன் வம்சத்தையும் வேரறுத்து விடுவேன், விட்டு வைக்க மாட்டேன் என்று அச்சுறுத்தியதாகவும் கிராம மக்கள் எங்களிடம் கூறினர். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.